பெயர் ரவிக்குமார். நான் நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். எங்களுடைய பள்ளியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, நீலகிரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எருமாடு. சரிங்களா? அங்கேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நமக்கு பொதுவாக நடைபெற்றது. இது வந்து தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகார ஆணை வழங்கும் விழா. அது வந்து திரு கல்வி அமைச்சர் அவர்கள், ராஜ்மோகன் ஐயா அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு விழா வந்து சிறப்பிச்சு தந்தாரு. அதுல எண்ணற்ற செய்திகள் எல்லாமே சொன்னாரு. தனியார் பள்ளிகள் எப்படி இயங்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடை கொண்டு இயங்க வேண்டும் என்றெல்லாமே ஐயா அவர் வந்து தெளிவாக சொன்னாங்க. மாணவர்களுக்கு நம்ம வந்து எவ்வாறு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், மாணவர்கள் வந்து எவ்வாறு நம்ம வந்து பள்ளிக்கூடத்திற்கு அவர்கள் விரும்பி வர வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் வந்து ரொம்ப எடுத்துரைத்தார். தனியார் பள்ளி சங்கத்தின் சார்பாக நாங்களும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். அதே மாதிரி கல்வி கட்டணம் அது போன்ற நிகழ்ச்சி எல்லாமே சொன்னாரு. அது எங்களுக்கு ஒரு வியப்பாகவும் இதாகவும் இருந்தது. அவருக்கு நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு இது 4 வருஷம் வந்துட்டு 3 ஆண்டு காலமாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் வந்து இதுக்கு வரைக்குமே ரெனியூ பண்ணி கிடைக்கல. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக எங்க பள்ளிக்கூடத்திற்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு வந்து வழங்கியுள்ளதை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களையும் நாங்க வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை வருஷமா இந்த அங்கீகாரம்? எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வருடத்துக்கு வந்து நாங்க வந்து ரெனியூ மேடையில தனியார் பள்ளிக்கும் அந்த மாதிரி அங்கீகாரம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்து இந்த வருஷம் வந்து எங்களை நேரடியாக வர வச்சு அனைத்து பிரின்சிபால்ஸும் அடுத்த தாளர்களையும் வர வச்சு எங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை வந்து அளிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த அங்கீகாரம் அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதனால வரைக்கும் ஏன்னா ஒரு அங்கீகாரம் அப்படிங்கும் போது குழந்தைங்களுடைய ஒரு வாழ்வோ உரிமைதான். அவங்களுடைய எல்லா ஒரு பாதுகாப்பும் இருக்கா எல்லாமே பார்த்து தான் இந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. இந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது எங்க பள்ளி நிர்வாகத்தை வந்து நாங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும்னு நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷம்.